போன பதிவுல சொன்ன மாதிரி அந்த இளமை பேறு பெற்ற தம்பதியருக்கு பிற்காலத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. பிறந்த குழந்தைய எடுத்துட்டு அவங்க எங்க நேரா வராங்க அப்படின்னா நம்மளுடைய கதையின் நாயகனான இந்த ஆண் குழந்தை கிட்ட எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அந்த குழந்தை கிட்ட இந்த குழந்தையை வச்சு எங்களுக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பூரிப்படைகிறாங்க. இப்படியே நாட்களும் போயிட்டே இருக்குது. குழந்தைகளும் வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தை யாரு அப்படிங்கிற ஒரு வினாவிற்கான விடைய நம்ம அவிழ்த்து விட வேண்டிய தருணம் வந்துருச்சு. இந்த குழந்தை பிறந்த இடம் எங்க அப்படின்னா திருமழிசை அப்படிங்கிற இடத்துலதான். இப்ப உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த குழந்தை யாரு அப்படின்னு சொல்லிட்டு. திருமாலுடைய சக்கரத்தின் அம்சமாக பிறந்த இந்த குழந்தை தான் திருமழிசை ஆழ்வார். தன்னுடைய இளமை காலம், அதாவது 7 வயசு வரைக்குமே திருமழிசையில தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் பல பெருமாள் கோயில்களுக்கு சென்று அங்க உள்ள திருமாலுடைய புகழ பாட ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது இந்த வயதான தம்பதிக்கு பிறந்த அந்த ஆண் குழந்தை கலிகண்ணன் எனும் பெயரில் இவருக்கு பிற்காலத்தில் ஒரு சீடனாகவே வந்து சேர்றாரு. இதுதான் திருமழிசை ஆழ்வாரை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அடுத்த வீடியோல அடுத்த ஆழ்வாரை பத்தி நம்ம பார்க்கலாம்.